ஆனா திமுக காங்கிரஸ் கூட்டணிக்குள்ளேயே இந்தியா கூட்டணியா அல்லது மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியாங்கிற பேர் வைக்கிறதுலே நிறைய குழப்பம் இருக்குதா சொல்லப்படுது. அதை பத்தி நீங்க எப்படி பாக்குறீங்க அதை? உண்மையிலே குழப்பம் இருக்குது தான். இன்றைக்கி ராகுல் வந்து தமிழ்நாட்டுக்கு வராரு. ஸ்டாலினும் ராகுலும் ஒன்றா பேசிக்கிறது இல்லை, ஒரே மேடையில் ஏறுறதில்ல. அதே மாதிரி பாண்டிச்சேரி வந்தார். பாண்டிச்சேரியில் ராகுல் வந்து ஒரு பக்கம் பிரச்சாரம் பண்ணுறாரு, ஸ்டாலின் ஒரு பக்கம் பிரச்சாரம் பண்ணுறாரு. ஒரே மேடையில் ஏறுறதில்ல. அப்போ கூட்டணியில் வந்து பெரிய குழப்பம் இருக்குதுன்னு தானே அர்த்தம். ஆமாங்க. மதசார்பற்ற கூட்டணின்றாங்க. ஆனால் ஒரு மதத்தை சார்ந்துல அவங்க பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. ஒரு முஸ்லீம் வாக்குகளும் ஒரு கிறிஸ்டின் வாக்குகளும் மட்டும் அவங்க எடுத்துக்கிறாங்க. இந்துக்களை பற்றி எதாவது நினைக்கிறாங்களா? அவர் வந்து வாழ்த்து சொல்கிறதே பாருங்கள், ரம்ஜானுக்கு வாழ்த்து சொல்கிறாரு, நெக்ஸ்ட்டு கிறிஸ்மஸுக்கு வாழ்த்து சொல்கிறாரு. ஒரு இந்துக்கள் பண்டிகைக்கு ஏதாவது வாழ்த்து சொல்கிறாரா? அப்புறம் எங்கே மதசார்புன்னா? மதசார்புனா எல்லா மதத்தையும் ஏற்றுக்கணும், எல்லா மதத்தையும். இது மதசார்புனே கூட்டணியே இல்லைங்க அரசு. இந்தியா கூட்டணியா மதசார்பற்ற கூட்டணியா, இந்த கூட்டணி வந்து ஆரம்பத்திலேருந்தே குழப்பத்தில் இருக்குது. அவங்களுக்கு வந்து தெளிவான ஒரு தலைவர் கிடையாது, மக்கள் தலைவரே கிடையாது. கூட இருக்கும் யாரும் ஒற்றுமை இல்லை. இப்போ விசிகா தலைவர் திருமாவளவன் எடுத்துக்கோங்க, இப்போ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அவங்க எடுத்து கம்யூனிஸ்ட்லேயே வந்து 2 இருக்காங்க. அவங்களுக்குள்ளே ஒற்றுமை இல்லாதான் பிரித்து அவங்க ஒன்றும் இல்லை. கூட்டணி அமைக்கிறதுல அவங்க எத்தனை மாதம் எடுத்துக்கிட்டாங்க? கூட்டணி அவங்க 2 மாதமாக எடுத்துட்டாங்க. அதுவும் தொகுதி பட முடியல. கமல்ஹாசன் எடுத்துக்க, அவர் வந்து முன்னாடி எப்படி இருந்தார், இப்போ அந்த 2 சீட்டு எங்களுக்கு வேணாம், 2 சீட்டுக்கு நாங்கள் போட்டிட்டோம். இப்போ நேற்று கூட புதுசாக ஒரு பாட்டு போட்டிருக்கு. அந்த பாட்டு பார்த்தா அவர் திமுகவோட தொண்டனோட கீழே போயிட்டார். ஒரு பாட்டு பாடுறதுக்கு அவர் சொல்கிறாங்க, மற்ற கூத்தாளின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. இப்போ அவர் எந்த நிலைமைக்கு போயிட்டார்? அவங்களுக்குள்ளே ஒற்றுமை இல்லாதான் இப்படி இருக்காங்க. எல்லாமே பேரத்துக்கு போயிட்டாங்க. உண்மைதானே அது? இன்றைக்கி கார்கே மட்டும்தான் வராரு, யார் ஸ்டாலின்கிட்ட பேசுகிறதுக்கு மேடையில். ராகுல் ஏன் வரல? பிரதான எதிர்க்கட்சி தலைவர் இந்தியாவில். அவர் வந்து இங்கே வந்து ராகுலை வந்து முதல்வர் ஸ்டாலின் வந்து பிரதமராக ஆக்குறேன்னு சொன்னவர். அப்படியாப்பட்ட ராகுல் வந்து முதல்வர் ஸ்டாலினை வந்து சந்திக்கிறதுக்கு விருப்பம் இல்லைன்னா வந்து அவருடைய கூட்டணியில் முரண்பாடு இருக்குன்னு தானே அர்த்தம். ஆமாங்க. ஒரே மேடையில் இப்போ வராரு, பிரதமர் வராரு, பக்கத்தில் எடப்பாடி இருக்கார், அன்புமணி ராமதாஸ் இருக்கார், டிடிவி தினகரன் இருக்கார். இப்போ இந்த கூட்டணி எல்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து செய்கிறது எப்படி இருக்குது? அவர் மட்டும் தனியாக பண்ணுறது இருக்குது. ராகுல் ஒரு பக்கம் பண்ணுறாரு, கார்கே ஒரு பக்கம் பண்ணுறாரு. இதெல்லாம் வந்து எப்படி? அது தவறான இது தானே, சரியில்லாத கூட்டணி தானே இது. அங்கே கன்னியாகுமரியில் வந்து எல்லாம் வந்தாங்க. இங்கேருந்து செல்வ பகுதி போல் கேட்டால் இங்கே வந்து ஐடி ரைடு விட்டாங்க அப்படின்ட்டு எல்லாம் சொன்னாங்க. ஆனால் அதுவே ஒரு எவ்வளோ ஃபேக் நியூஸ்ன்னு கடைசியில் ஈவினிங் அவரே மாட்டிக்கிட்டாரு. இப்போ இவங்களுக்கு இடையில இந்த மாதிரியான ஒற்றுமை இல்லாமல் இருக்கும்போது எப்படி தமிழகத்துக்கு என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? தமிழகத்துக்கு பண்ணுறதுக்கு அவங்க வரலங்க. நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க. அந்த 5 லட்சம் கோடியில் மக்கள் திட்டங்கள் என்ன பண்ணியிருக்காங்க? மக்களுக்கு சுமையை தான் ஏற்றிட்டு இருக்காங்க. இவங்க வந்து கஞ்சா புழக்கமாக இருக்கட்டும், கலாச்சாரமாக இருக்கட்டும், கொக்கைனாக இருக்கட்டும், கற்பழிப்புகள், நிறைய மர்டர்ஸ், இதெல்லாமே ஒரு சைடு நடந்துகிட்டு இருக்குது. கூட்டணி கட்சிக்காரங்களே முதல்ல அவங்க கட்சிக்காரங்களே சொல்கிறாங்க, அவங்க கட்சி தலைவர்களே முதல்ல சொல்கிறாங்க. அவங்க கட்சி தலைவர்களே பார்த்திங்கன்னா ஊழல் எல்லாமே அவங்களே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க நிர்வாகிகளே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் எதுக்கு கூட்டணி கட்சி போகிறீங்க? அவங்க கூட்டணி இருக்கீங்களே ஃபஸ்ட்டு அவங்க கட்சிக்காரங்களே ஃபுல்லாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களே. அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அது இல்லைங்க, இது சரி வராது. அவங்களுக்குள்ளே ஒற்றுமையில பின்னாடி ரொம்ப பிரச்சனைகள் தான் வரும். இப்போயே திருமாவளவன் ஒரு பக்கம் ஆட்சியில் பங்கு கேட்குறாரு, அந்த பக்கம் காங்கிரஸ் வந்து முதல்ல வேறு கூட்டணி பேசியிருந்தாங்க, அதிலே பல தரப்பட்ட திமுகவை பிடிக்கல. அதனால் வந்து இது பொருந்தாத கூட்டணி. பேருக்குன்னா கூட்டணி வச்சு எலெக்ஷனை சந்திக்கிறாங்க. இன்றைக்கி யாரை போய் கேட்டாலும், ஒரு பாமரனை கேட்டால் கூட சொல்லிடுவாங்க, இதுக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது, இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு. அது வந்து அவங்க அறியாமலே அவங்க கூட்டணி கட்சி தலைவர்களே சொல்கிறது வந்து என்ன நடக்குன்றதுக்கு ஒரு சாட்சி. இல்லையே, பலமான கூட்டணின்னு அவங்க சொல்லிக்கலாங்க. யார் அந்த கூட்டணி வந்து சொல்லிக்கலாம். இன்றைக்கி ராகுலும் கார்கேவும் தனித்தனியாக தான் வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு போகிறாங்களே தவிர இங்கே இருக்கிற முதல்வரோட வந்து ஒன்றா சேர்ந்து பண்ணுறாங்களா? ராகுலை பொறுத்த வரைக்கும் அவர் தான் பிரதான எதிர்க்கட்சி தலைவர், காங்கிரஸுடைய முகமே அவர் தான் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க எங்கள் தமிழ்நாட்டில். அப்போ முகம்ன்றவர் என்ன பண்ணணும்? இந்த இந்தியா கூட்டணியோட சேர்ந்து இல்லவா வந்து அவங்க வந்து பிரச்சாரம் பண்ணணும். அது பண்ணவே இல்லையே. ஆனால் அந்த மாதிரி இப்போது கூட்டணி கட்சி தலைவர்களே மேடையெல்லாம் நிற்கும்போது திமுக அரசுகிட்ட சட்டம் ஒழுங்கில் போதைப் பொருள் புழக்கத்தை எல்லாம் வந்து விமர்சிக்கிறாங்க அவங்க கூட்டணிக்குள்ளே இருக்கிற தலைவர்களே. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒன்றும் இல்லை. பிரேமலதாவை எடுத்துங்க, ஸ்டாலினை வச்சுக்கின்னு முதல்வரை வச்சுக்கின்னு அவங்க சொல்கிறாங்க. இந்த முதல்வருடைய இதில் வந்து ஒரே ஒரு பிரச்சனை தான், எது சட்டம் ஒழுங்குன்றதை விட பாலியல் வன்கொடுமை, அப்புறம் போதைப்பொருள்,
இதை வச்சுக்கின்னு இது சின்ன விஷயம், இதுதான் வந்து அவருடைய மேலே இருக்கிற அலிகேஷன், மற்றபடிலாம் வந்து அவர்கிட்ட சொல்கிறதுக்கு எதுவும் இல்லைன்ற இதுவே ஒரு பெரிய அலிகேஷன் தான். அன்னி பிரேமலதா அவர்கள் ரொம்ப படுகேவலமாக ஒரு முதல்வர் பக்கத்தில் வச்சுன்னே பேசுனதை நீங்களே பார்த்துருப்பீங்க. என்ன பேசுகிறாங்க, பப்ளிக்காக சொல்கிறாங்க, அண்ணனோட ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, போதைப்பொருள் கலாச்சாரம் அதிகமாகி போச்சு, இதை தவிர வேற என்ன, இதுதான் பெரிய ஹைலைட்டு, இதை தவிர வேற என்ன சொல்ல முடியும். இதுதான் இன்றைக்கி நாட்டில் நடக்கிற ஒரு சின்ன பொண்ணு கூட பாதுகாப்பு இல்லை. 2 வயசு பொண்ணுலேருந்து 65 வயசு பாட்டி பயப்படுறா இந்த ஆட்சியில். அப்போ பார்த்துங்க எப்படி இருக்குன்னு. என்டிஏ கூட்டணி எப்படி இருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது? என்டிஏ கூட்டணி வந்து பலமான கூட்டணிங்க. பிரதமர் அவர்களும் தலைவர் எடப்பாடி அவர்களும் நல்லா ஸ்மூத்தாக இட்டுன்னு போயிருக்காங்க. கூட்டணி கட்சிகள் நல்லா அன்புமணி ராமதாஸ்லாம் நல்லா ஒர்க் பண்ணுறாரு. ஆப்போசிட்டாக அந்த டிடிவி தினகரனே வந்து ஃபுல் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. நல்ல பொருத்தமான கூட்டணி, பொருந்தும் கூட்டணி, வெற்றி பெறும் கூட்டணி நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க. என்டிஏ கூட்டணி வந்து மக்களுக்கான ஒரு தலைவர்கள், மோடியாக இருக்கட்டும், இங்கே வந்து எடப்பாடியாக இருக்கட்டும், மக்களுக்கு என்ன செய்யணும்னு சிந்திக்கிற ஒரு தலைவர்கள். அது வந்து கரெக்டான ஒரு தருணத்தில் 2 பேரும் வந்து ஒன்று சேர்ந்துருக்காங்க. எப்படி இருக்குன்னு மக்களோட நேற்று மயிலாப்பூரில் அமித்ஷாஜி வரும்போது தெரியுது. மக்களோட விழிப்புணர்ச்சி எப்படி இருக்குன்ட்டு மக்களே சொல்லிவிடுவாங்களே. அது மீடியாவில் உங்களுக்கு நல்லா தெரியுமே, மக்களுக்கே நல்லா தெரியுது விழிப்புணர்ச்சி. அதை கேள்வி கேட்குறது ஒரு இதே இல்லையே. இவங்களுக்குள்ளே வந்து சரியாக பேசவே இல்லை, தொகுதி பங்கீடுக்கு வரல அப்படின்னு எடப்பாடி கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் எடப்பாடி என்ன பண்ணார், ஒரே நாளில் கூப்பிட்டு அவங்களுடைய தலைமையகத்தில் வந்து க்ளீனாக ஒரு மணி நேரத்தில் 2 மணி நேரத்துலேயே வந்து கூட்டணி முடிச்சுட்டாரு. ஆமாம், நல்ல ஒற்றுமை இருக்குது. காரணம் வந்து பிஜேபிக்கு 27 சீட்டு, அதே மாதிரி பாமகவுக்கு வந்து 18 சீட்டு, இப்படின்னு அனைவருக்கும் வந்து அந்த ஒரே நாள்லேயே வந்து சரி பண்ணிட்டாங்க. ஆனால் திமுக கூட்டணியில் அப்படி இல்லை. Subscribe to One India and never miss an update.